நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். உங்களை கையை நீட்டி அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. இவளுக்கு தான் அறிவு கெட்டு போச்சு. உனக்கு எங்கடி போச்சு புத்தி? இங்க பாருங்க, என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுமான்னு அவ அழுதுகிட்டு வந்து நிக்கிறப்போ நான் பெத்த மனசு தாங்கலங்க. உடனே அம்மாவும் அம்மாவும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டிட்டீங்க. அப்படி நான் உண்மையை சொல்லியிருந்தா அந்த வீட்ல எல்லாருமே என்ன கேவலமா பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மரியாதையா என்னால நடமாடி இருக்க முடியுமா? இப்ப மட்டும் என்னாச்சு? இனிமே அங்க எல்லாரும் உன்னை பெருமையா பாப்பாங்களா? இல்ல நீ அங்க போய் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? மாட்டி போன்னு யாரு கண்டா? 10 மாசம் கஷ்டப்பட்டு குழந்தைய மட்டும் ஒப்படைச்சிட்டா போதும். அப்புறம் காலத்துக்கும் என் பொண்ணு அந்த வீட்ல மகாராணியா இருப்பான்னு நினைச்சுதான் செஞ்சோம். வாய மூடு. 10 மாசம் நடிச்சு எப்படி எல்லாத்தையும் ஏமாத்த முடியும்? கூடவே இருக்கிற மாப்பிளைக்கு இவ புள்ள தாச்சியா இல்லையான்னு தெரிஞ்சிடாது. அப்பா, ஒரு பொண்ணு தாய் ஆகணும்பா. அப்பதான் அவ வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். பொண்ணா பிறந்ததுக்கு ஒரு முழுமை கிடைக்கும். இதுதானே காலாகாலமா இந்த சமுதாயத்துல இருக்கு. நான் ஒருத்தியா இந்த சமுதாயத்துல மல்லு கட்ட முடியுமா? அதனாலதான் ஏமாத்துறத தவிர எனக்கு வேற வழி தெரியலப்பா. நீ சமுதாயத்தை ஏமாத்தல, அந்த வீட்ல இருக்கிறவங்களையும் ஏமாத்தல, உங்களை நீங்களே ஏமாத்தி இருக்கீங்க. அத புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, எங்க இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? இந்த விஷயத்தை நான் மாப்பிள்ளை கிட்ட போய் உடனே சொல்லிருப்பேன். ராஜாராம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். தங்கச்சம்மாவும் தங்கமானவங்க தான். இத சொல்லியிருந்தா 10 நாளோ 1 மாசமோ துக்கத்தோட முடிஞ்சிருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா. ஆனா அவ்வளோ ஈஸியா இந்த விஷயத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சந்துரு பாத்தீங்களா, என் மேல உசிரிய வச்சிருக்கான் அப்படி இப்படின்லாம் சொன்னான். ஆனா இப்போ என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ஒரே நிமிஷத்துல ஆளே அடியோட மாறிட்டான்பா. என்ன அடிச்சே விரட்டிட்டான்.